என்னடா திடீர்னு அமரர் விருது நிக்குதுன்னு பார்க்குறீங்களா? அதுதாங்க முக்கியமான விஷயம். அதாவது பார்த்துட்டிங்கன்னா, கருமுத்தும்பட்டிக்கு அந்த பக்கம் மோப்பிரிபாளையம் பஞ்சாயத்துங்க. அந்த மோப்பிரிபாளையம் பஞ்சாயத்தில் உட்பட்ட பாப்பம்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில நடந்த ஒரு டெத்துக்கு வந்து இந்த அமரர் விருது போயிருந்துச்சுங்க. அந்த அமரர் விருதி பார்த்துட்டு நான் அந்த இடத்துல இருந்து ஒரு சில பேரை பேட்டி எடுத்தேங்க. சில பேர்த்துக்கிட்ட கேட்டேங்க. எப்படிங்க இந்த அமரர் விருது எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் சொன்னாங்க. உயிர் சமூக சேவையினுடைய நிறுவன தலைவர் சசிகுமார் அவர் விட்டது தாங்க. ஏழைங்க வந்து ஒரு டெத்துங்கிறது வந்து ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ கல்யாணம், காதுகுத்து, பண்டிகை அப்படிங்கன்னா நம்ம முன்கூட்டியே முடிவு பண்ணி வைக்கிற ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குங்க. ஆனால் மரணம்ங்கிறது வந்து யாரும் எதிர்பார்க்காம எதிர்பாராத நேரத்தில் ஆகுங்க. அது கிராமப்புறங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மரணங்கிறது ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த மரணத்திலிருந்து அவங்க அந்த குடும்பம் மீண்டு வர்றதுக்கு வந்து 2 வருஷம் 3 வருஷம் ஆயிருங்க. ஆனால் ஏன் அப்படி 2 வருஷம் 3 வருஷம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மரணங்கிறது ஆயிடுச்சுன்னா 20,000லேருந்து 30,000 வரைக்கும் கடனை மாட்டிடுவாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற அன்றாட வாழ்க்கையில் வந்து எத்தனை விலைவாசி உயர்வு, எத்தனையோ பிரச்சனைகளை சமாளித்து அந்த ஏழைங்க மீண்டு வரோன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு மரணங்கிற ஆகும்போது 20,000லேருந்து 30,000 ஆகும்போது பார்த்துட்டிங்கன்னா, ஏன் 20,000 30,000 ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டேபிள் சேர் எடுக்கணும், அமரர் விருதியில் வந்து இப்போ ஆளுக்கு தூக்கிட்டு போகணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு செலவு பண்ணணும். இந்த மாதிரி வந்து குழி வெட்டுறதுலேருந்து எடுத்துட்டிங்கன்னா ஒரு 20,000 30,000 செலவாகுது. அந்த 20,000 30,000 செலவு ஆகக்கூடாது. ஏழைங்க வந்து கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு நம்ம ஒரு சேவையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உயிர் சமூக சேவை அறக்கட்டளையினுடைய நிறுவன தலைவர் சசிகுமார் அவர் வந்து அமரர் விருது இலவசமாக விட்டுருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டெத்தான வீட்டுக்கு வந்து 16 நாள் வரைக்கும் டேபிள், சேரு, சாமியானா எது வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இலவசமாக கொடுத்துருக்காருங்க. அவருடைய முயற்சியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, மோப்பிரிபாளையம் பேரூராட்சி பஞ்சாயத்து மட்டும் இல்லாமல் பக்கத்து கிராமங்களில் இருக்கிற ஊர்கள்லேயும் அவசரம் அப்படின்னு கேட்டால் ஆம்புலன்ஸ் உதவி பண்ணி தர்றாருங்க. அதே மாதிரி டெத்துன்னு ஆயிடுச்சுன்னா அமரர் விருது கொடுக்குறாருங்க. அதே மாதிரி டேபிள் சேரு, சாமியானத்துலேருந்து எது வேணாலும் அவர் கொடுக்குறாருங்க. அப்பேற்பட்ட மனுஷனுக்கு வந்து நம்ம எவ்வளோ பெரிய நன்றி சொன்னாலும் போதாது. அவர் மோப்பிரிபாளையம் பேரூராட்சி பஞ்சாயத்து மட்டும் தலைவராக மட்டும் இல்லாமல் பக்கத்து பஞ்சாயத்துகளுக்கும் உதவி செய்கிறாருங்க. அப்பேற்பட்ட நல்ல மனசுக்கு வந்து நம்ம அனைவரும் ஒரு பாராட்டுக்கள் சொல்லலாம், நன்றி சொல்லலாம். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் இருந்தாங்கன்னா ஒவ்வொரு பஞ்சாயத்து நல்லா இருக்குங்க. நிச்சயமாக பார்த்துட்டிங்கன்னா இது வந்து உண்மையான செய்திங்க. அதனால் வந்து நம்ம நேரடியாக வந்து இது வந்து எடுத்த வீடியோவை வந்து நம்ம பதிவிடுறோம். அடுத்தடுத்து இன்னும் அவர் வந்து நிறையா விஷயங்கள், நிறையா எண்ணற்ற சேவைகள் செய்து வர்றாரு. இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து மீண்டும் கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் பதிவிடுறோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அவர் பல்வேறு சாதனைகள் செஞ்சுருக்காருங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அனைவருக்குமே நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் காட்ட போகிறோம். நன்றி.